ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், கணித பட்டதாரி ஆசிரியர். நம்ம இன்றைக்கி மணற்கேணி ஆப் மூலமாக என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். நம்ம மாவட்ட அளவுகளையும் தேர்வுகள் வைக்கப்படும், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது எக்ஸ்ட்ராவாக மணற்கேணி ஆப் மூலமாகவும் நமக்கு வேணுங்கிற வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே மணற்கேணி ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணியிருக்கிறவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், செகண்ட் ரோவில் லாஸ்ட்டாக இருக்குது டிஎன்எஸ்இடி மணற்கேணி அப்படிங்கிற ஆப்பு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுமே மேப்பு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே கீழே பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்கும். நீங்கள் எந்த வகுப்பு எடுக்கிறீங்களோ இல்லை எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நான் என்எம்எம்எஸ்க்குன்னு எப்படி போய் பார்க்குறது அப்படின்னா, கீழே பாட்டமில் பாருங்கள், ஹோமுக்கு பக்கத்தில் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிளை போய் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுலேருந்து ஜேஇஇ, என்எம்எம்எஸ்ஸு, தமிழ் திறனறி தேர்வு, டிஎன் ஸ்பார்க்கோட புக்கு கூட இதில் இருக்குது. அதனால் இதில் இருந்து நீங்கள் நமக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இப்போ காட்டுறேன். இதுக்கு செகண்ட் ரோவில் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், என்எம்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அது நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா டெஸ்ட் பண்ணுறீங்களான்ற மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும். அதில் நம்ம இப்போ ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டடியை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகும்பொழுது உங்களுக்கு சேட்டு மேட்டுன்னு 2 பாடங்களையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எடுத்துக்காட்டால் மேட்டை கிளிக் பண்ணுறேன். மேட்டுக்குள்ளார 30 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கேள்வியினுடைய வகைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வகைகளுக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த வீடியோ பார்க்கணுமோ, இந்த வார தேர்வு என்ன வைக்கிறாங்களோ நம்ம மாவட்டத்தில் அப்படின்னா அந்த தேர்வுக்கு உண்டான வீடியோவை நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம். ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வார்த்தை கணக்குகள், உருவத்தை கண்டறிதல், இருக்கை கணக்குகள், திசை கணக்குகள்னு சொல்லிட்டு எல்லா வகையான வீடியோக்களும் அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை போய் பார்த்துக்கலாம். சரி, வீடியோ பார்த்துட்டோம். அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் போயிட்டு இப்போ மேட்டை கிளிக் பண்ணுறேன். அந்த மேட்டுக்குள்ளே போனோன்னே பாருங்கள், நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அதனுடைய வடிவங்கள் அனைத்துமே கொடுத்துருக்காங்க. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டறிதல். இதை நான் எப்படி படிக்கணும்? ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ தானே பார்த்தோம், ஸ்டடி மெட்டீரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த பிடிஎஃப் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணவா ப்ரிவியூ பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்து இதை டவுன்லோடும் கூட நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஒர்க் ஷீட் வேணும் அப்படின்னா ஒர்க் ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். அதையும் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்தும் கூட ஒர்க் ஷீட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படியாக எல்லா வகையான கொஸ்டின்களுக்கும் இங்கே பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது இது முடித்தாச்சு. டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா ஹோல் டெஸ்ட் வேணுமா இல்லை யூனிட் டெஸ்ட்டாக வேணுமான்னு சொல்லி கேட்கும். அதில் நீங்கள் எந்த மாதிரி இப்போ ஃபுல் டெஸ்ட் வேணும்னா இப்போ பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் 1 மேட் சாட் கீ, இந்த கீ ஆன்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படுது, மேட்டில் எழுதுறீங்களா சாட்டில் எழுதுறீங்களான்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அழகாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ஆப்பை பயன்படுத்துங்க. மணற்கேணி ஆப் டவுன்லோட் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அனைத்து மாணவர்களும் தேர்வாகி வெற்றி பெறுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.